உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை ஊழியங்கள் வழங்கும் வசனப் பெட்டகம். இயேசுவே கர்த்தர். இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார். இயேசுவே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. கிறிஸ்துவே மரித்தோர் மேலும் ஜீவனுள்ளோர் மேலும் ஆண்டவர். கிறிஸ்துவே போதகரும் ஆண்டவருமாயிருக்கிறார். வசனப் பெட்டகத்தின் இன்றைய தின கருப்பொருள்: தேவனுடைய வழி. தேவனுடைய வழி உத்தமமானது. தேவனுடைய வழி என்பதை குறித்ததான வேத வசனங்களை பார்க்கலாம். உபாகமம் 32:4 வாசிக்கிறோம்: அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். சங்கீதம் 18:30 வாசிக்கிறோம்: தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாயிருக்கிறார். சங்கீதம் 101:6 வாசிக்கிறோம்: தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும், உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். வெளிப்படுத்தின விசேஷம் 15:3 வாசிக்கிறோம்: தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். ரோமர் 11:33 வாசிக்கிறோம்: அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஓசியா 14:9 வாசிக்கிறோம்: கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், நீதிமான்கள் அவைகளில் நடப்பார்கள், பாதகரோ வென்றால் அவைகளில் இடறி விழுவார்கள். ஏசாயா 55:8 வாசிக்கிறோம்: என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 16:25 வாசிக்கிறோம்: மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். நீதிமொழிகள் 16:7 வாசிக்கிறோம்: ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். நீதிமொழிகள் 5:21 வாசிக்கிறோம்: மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். எரேமியா 29:11 வாசிக்கிறோம்: நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. யோவான் 14:6 வாசிக்கிறோம்: அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். 1 கொரிந்தியர் 2:11 வாசிக்கிறோம்: மனுஷனில் உள்ள ஆவியை என்று மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான், அப்படி போல் தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். சங்கீதம் 1:1-2 வாசிக்கிறோம்: துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம், கர்த்தருடைய வழிகள் செம்மையானவைகள், அவருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். அதிலே நடப்போம், பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிப்போம்.